ஹாய் ஹலோ வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சண்டே காலையில் இப்போ ஒரு 6:45 7 மணி ஆகுது. நம்ம இன்றைக்கி ஒரு முக்கியமான இடத்துக்கு போயிட்டுருக்கோம். இது ஒரு vlog தான். நம்ம எங்கே போகிறோம் என்ன ஏதுன்றதை போக போக வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த vlog உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரேம் vlogs. நம்ம எங்கே வந்திருக்கோம்னா பின்னாடி தெரியுதுல கடை, அதான் காவண்ணா புரோட்டா கடை நத்தம். இங்கே வந்துட்டு இப்போது சாப்பாடு எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு பார்ப்போம். ஏற்கனவே நிறையா ரிவ்யூஸில் சொல்லியிருப்பாங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லுவோம். செம்ம க்ரௌடாக இருக்குது. நீங்கள் வர்றதுன்னா காலைல 6 மணிக்கெலாம் வந்துடுங்க. 10 மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்களாம். இதுதான் அந்த நத்தம் காவண்ணா புரோட்டா கடை. இது மொத்தமே இந்த கடை வந்துட்டு ஒரு சின்ன பிளேஸில் தான் இருக்குது. ஒரு சின்ன ரூம் தான். அதுக்குள்ளேயே வந்துட்டு ஒரு திண்ணை மாதிரி வச்சு அதில் சாப்பாடு இதெல்லாமே சர்வ் பண்ணுறாங்க. இங்கே வந்து புரோட்டா, மட்டன் சுக்கா, அப்புறம் குஸ்கா மட்டும்தான் காலையில். இதுக்கு காலையிலேயே செம்ம க்ரௌடாக இருக்காங்க. காலையில் ஒரு 7 o'clock ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 11 o'clockலாம் முடிஞ்சிரும் போல். நம்ம போகும்போதெல்லாம் சரியான கூட்டம். சென்னையிலேருந்து வெளியூர்லேருந்துலாம் வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. இது பொரிச்ச புரோட்டான்னு சொல்லுவாங்க. இது வந்து விருதுநகர் தூத்துக்குடி சைடில் தான் வந்துட்டு நல்ல ஃபேமஸ்ஸு. இங்கே வந்து நத்தமில் வந்து காலையில் தான் வந்துட்டு போட்டுறாங்க. காலைல 7 மணிலேருந்து 11 மணி வரைக்கும். நம்ம ஊர்லலாம் புரோட்டா வந்துட்டு மதியம் தான் போடுவாங்க. அங்கே நத்தமில் வந்து காலையில், அதுவுமே வந்துட்டு எப்படியும் ஒரு 800-900 புரோட்டா போடுவாங்களாம் ஒரு நாளைக்கு. அது எல்லாமே சேல் ஆயிருமா. வெளியூர்லேருந்துலாம் வந்து நிறைய பேர் சாப்பிட்டு, நான் போன டைம்லேயே வந்துட்டு சென்னையிலேருந்துலாம் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இங்கே வந்துட்டு இந்த புரோட்டா 2 புரோட்டா ப்ளஸ் வந்துட்டு மட்டன் சுக்கா ஒரு பேக்கேஜ், அப்புறம் வந்து குஸ்கா ஒரு மட்டன் சுக்கா இது ஒரு பேக்கேஜ், அவ்வளோதான். பொரிச்ச புரோட்டா வந்துட்டு நல்லா தான் இருந்துச்சு. குஸ்காவும் அந்த சால்னாவும் கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருந்துச்சு. மற்றபடி மட்டன் சுக்கா வந்துட்டு அந்த மசாலா வாசனையோட ஒரு மாதிரி இருந்துச்சு. அந்தளவுக்கு வந்துட்டு இது இல்லை. ஆனால் கூட்டம் பயங்கரமாக இருக்குது. நம்ம வந்து 2 புரோட்டா ஒரு மட்டன் சுக்கா, அப்புறம் வந்து ஒரு குஸ்கா ஒரு மட்டன் சுக்கா இது மட்டும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நமக்கு பில்லு வந்து 600 ரூபா கிட்ட வந்துச்சு. இந்த உள்ளே வந்துட்டு ஒரு 6-7 பேர் தான் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி அந்த திண்ணையில் உட்காந்து சாப்பிட்லாம். மற்றவங்க அந்த ஹோட்டலுக்கு பின்னாடி வந்து ஒரு மரத்தை சுற்றி வந்து சேர் போட்டிருக்காங்க, அங்கே உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். பெரிய அளவு ஆம்பியன்ஸ்லாம் இல்லை, ஆனால் கொஞ்சம் பரவாயில்ல, நல்லாயிருக்கு. இது ரொம்ப நாள் அந்த கடைக்கு போகணுன்னு ஒரு ஆசை. அதனால் நாங்கள் போயிட்டு வந்தோம். உங்களுக்கு காலையில் வந்து நான்வெஜ் சாப்பிட்ணுன்னு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணலாம். மஸ்ட் ட்ரைன்னு சொல்லல, ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்.
அடுத்தடுத்து நமக்கு வந்துட்டு சூப்பரான வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.